guys, this is RD the activist voice and இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போறேன்னா மகாபலி பத்தி தான். மகாபலி ஒரு அரக்கன். அவர் கேரளாவை பல வருஷமா ஆண்டுட்டு இருந்தார். அவர் ஒரு தீவிர விஷ்ணு பக்தன். அவர் விரோச்சனோட பையன், அப்புறம் பிரகல்நாதனோட பேரன். அவர் ஒரு நல்ல ஆட்சி புரியவர். அவர் எல்லாருக்கும் தானம் கொடுப்பாரு. அப்புறம் அவரோட நாட்டு மக்களை எல்லாருமே சரிசமமா பார்ப்பாரு. காலம் போக போக மகாபலி என்ன நினைச்சாருன்னா, அவர் ஒருத்தரால மட்டும்தான் இந்த மாதிரி தானம் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ இந்த ஒரு தாட்டை இந்த ஒரு எண்ணத்தை உடைக்கிறதுக்காக விஷ்ணு ஒரு 5வது அவதாரமாக வாமன அவதாரத்துல வர ஒரு நாள் இதே மாதிரி மகாபலி எல்லாருக்கும் நிலத்தை தானமா கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த வாமன அவதாரம் வந்தார் தானம் கேட்டு. மகாபலி கேட்டாரு, சரி உனக்கு என்ன தானம் வேண்டும் அப்படின்னு மகாபலி அந்த வாமன அவதாரம் கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த வாமன அவதாரம் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. மகாபலி சரி இது 3 அடி நிலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. ஆனா வாமன அவதாரம் முதல் அடி எடுத்து வைக்கும்போது வானம் சுருங்கிடுது. 2வது அடி வைக்கும்போது பூமி சுருங்கிடுது. அவர் கடைசியா 3வது படிய அவரோட தலை மேல வச்சாரு. ஸோ அவர் தலை மேல வைக்கும் போது அவர் பாதாளத்திலேயே புதைஞ்சிட்டாரு. ஸோ இவர் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுறதுல ஒரு பெரிய பங்களிப்பு கொடுத்துருக்காரு. அதை பத்தி நான் ஃபியூச்சர் வீடியோஸ் சொல்றேன் guys. ஸோ அண்ட் இன்னைக்கு வரைக்கும் மகாபலி ஒரு சிரஞ்சீவியா அண்ட் விஷ்ணு இவருக்கு ஒரு சிரஞ்சீவியா இருக்க வச்சிருக்கிறாரு. அண்ட் மகாபலி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிரஞ்சீவியா இந்த பாதாள உலகத்துல இருக்கிறார் guys. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.